செப்டம்பர் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தேதியை வெளியிட்டிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்த தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பாளர்களை தேர்தல் ஆணையம் சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இந்நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலேயே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் மாநிலங்களவை தலைவராக இருந்தவர் அந்த தொடரை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த இடம் காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான தேர்தல் நடைமுறையை இந்திய தேர்தல் ஆணையம் பிறகு துவங்கியது. தற்போது அதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பற்றிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவரை மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற்று அன்றே வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த். இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாயிற்று துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு. இதில் எப்படி எதிர்க்கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்துவாங்கன்னு நம்ம கணிக்கலாமா, இல்ல ஆளும் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குமா, எப்படி புரிஞ்சுக்கிறது? துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அட்டவணையை தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும், அதே போல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி எனவும், வேட்புமனு பரிசீலனை ஆகஸ்ட் 22, வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 25 எனவும், அதே போல தேர்தலானது செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தங்கள் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்திய கூட்டணி சார்பில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக ஒருவர் களமிறக்கப்படுவார் என்பது உறுதியான தகவலாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் யார் என்பது தொடர்பான ஒரு கூட்டமானது இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒரு கூட்டமானது விரைவில் நடத்தப்படும் எனவும், அதனைத் தொடர்ந்து இந்த வேட்பாளர் இறுதி செய்யப்படுவார் எனவும் தெரிகிறது. எனவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி தேதியான ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஒரு கூட்டமானது இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெறும் என தெரிகிறது. எனவே இந்திய கூட்டணி சார்பில் ஒரு எதிர்க்கட்சி வேட்பாளர் நிச்சயமாக நிறுத்தப்படுவார், ஆளும் கட்சி சார்பிலும் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார். ஆனால் தற்போதுள்ள மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் தான் இந்த தேர்தலுக்கான வாக்காளர்கள். எனவே மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை ஆளும் கட்சியான பாஜக இருப்பதன் காரணமாக அவர்கள் முன்னிறுத்தும் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக இணைந்து, அதாவது மத்திய அரசு, தற்போது ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இந்த தேர்தல் பாஜகவுக்கு சாதகம் என்றாலும், ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், அதாவது தங்களுக்கும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்துவார்கள் என்றுதான் தெரிகிறது. எனவே தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தற்போது பாஜக அவர்களுடைய வேட்பாளரை நிறுத்துவார்களா அல்லது ஜேடியு அல்லது டிடிபி என்ற இரண்டு கட்சிகளின் ஆதரவுடன் தான் மத்தியில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. எனவே இந்த இரண்டு கட்சிகளில் சார்ந்த ஏதேனும் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவார்களா அல்லது பாஜகவில் உள்ள யாராவது மூத்த தலைவரை வேட்பாளராக நிறுத்துவார்களா என்பதால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இணைந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.